கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டியதான். அப்படின்னு பார்த்து நீ உரியிற உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரியும் போட்டுருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா? ஆமா. எங்க மாடு வாங்க வந்தீரா? இல்ல, தச்சு வேலை. கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரமாதம். திருப்தி தானே? பரம திருப்தி. ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க செட்டியை பிடிங்க. எதுக்கு? கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது. அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த புள்ள 10 ரூபாய். வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு? என்ன நுணியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்சு ஆடுற? இல்ல, கண்ணு பாக்குது, காது கேக்குது. காசு கொடுத்துருல? ஆமா. அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு. அதுக்கு தான் 10 ரூபாய் எடு. இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது 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 பாய். முடியாது. அப்ப மூக்கு கொடுத்துடுறேன். அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போய் ரெடியா? இந்த பெண் என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது 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 ஒண்ணும் இல்ல. ஏன் அலர்னீங்க? அப்புறம் என்னாச்சு? திடீர்னு உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருந்துச்சு. அது மனசு பிரம்மன் தான் நினைக்கிறேன். இப்ப சரியா போச்சு. ஒண்ணும் இல்ல. எஸ்டேட்ல இருந்து வரும்போது காட்டு வழியா வந்தீங்களா? அது ஆமா, அப்படித்தான் வந்தேன். நிச்சயம் இது காத்து கருப்பு சேட்டையா தான் இருக்கும். முதல்ல நீங்க உள்ள வாங்க. வாங்க. பாபா தீர்த்தத்தை குடிங்க. உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் விலகிடும். கொஞ்சம் கையை நீட்டுங்க. என்னங்க, ஏன் தீர்த்தத்தை கீழே கொட்டினீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. புறப்புற அவசரத்துல குளிக்காம வந்துட்டேன். என்ன இருந்தாலும் தெய்வ தீர்த்தம் குளிக்காம அத சாப்பிடுறது தப்பு இல்லையா? அதுக்குதான் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன ராமு, பயந்துட்டியா? இது வெறும் பொம்மை. சூர்யா, அப்பா. ராமு, உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? அவரை பார்த்து ஏன் கொலைக்கிறா? ராஸ்கல், போற இங்க இருந்து. பாத்தீங்களா, நாம எவ்வளவுதான் பிரியமா வளர்த்தாலும் இந்த மிருகங்களுக்கு பிறவி குணம் போறதே இல்ல. சரி விடு. சூர்யா மாதிரி ராமு நமக்கு ஒரு மகன் தானே, அதை போய் கோச்சுக்கலாமா? ஏமா லக்ஷ்மி, யாருமா அது? எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? மாப்பிள, நான் லக்ஷ்மியோட சித்தப்பா. ஓஹோ. இவரு 10 வருஷமா எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இப்பதான் வீடு வந்து சேர்ந்திருக்காரு. இனிமே எங்கதான் இருக்க போறாரு. சரி சரி. லட்சுமி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சீக்கிரம் சாப்பாடு போடு. சரி, டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. அது இருக்கட்டுமா லக்ஷ்மி? இந்த நாய் வீட்டுக்கு புதுசா? இல்ல சித்தப்பா, சின்னதுல இருந்து நாங்க தான் வளர்க்கிறோம். அப்படியா? அப்புறம் ஏன் அது உன் புருஷனை பார்த்ததும் புது ஆளை பார்த்த மாதிரி குறைச்சது? அதான் புரியல எனக்கு. எப்போ அவர்கிட்ட செல்லமா விளையாடும், இன்னைக்கு அதுக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கே குழப்பமா இருக்கு.
இப்ப வேண்டாங்க. ஏன் லட்சுமி? தப்பா நினைச்சுக்காதீங்க. 40 நாள் விரதம் இருந்து ஷிரடி பாபா கோயிலுக்கு போறதா நான் வேண்டிட்டு இருக்கேன். விரதம் முடியற வரைக்கும் நாம 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். படுத்துக்கங்க. நாம இதுக்கா இல்ல, நம்ம லட்சியமே வேற. பரவாயில்ல, பின்னாடி பாத்துக்கோ. இல்லாதவ கூட யாரையாவது துணை கூட்டிட்டு வரக்கூடாதா? எல்லாரும் நீ ஆத்துல விழுந்திருப்ப. அட நீ வேறம்மா, நானே ஆத்துல விழுந்து சாகத்தான் வந்தேன். தடுத்துட்டியே. ஏம்மா இப்ப சொல்ற? நீ ஏன் சாகணும்? வேற என்னம்மா செய்யறது? பார்வையும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல. ஏதோ ஒரு நிதானத்துல வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். ஆனா குருடிங்கிறனால யாரும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. கவலைப்படாதம்மா, என் வீட்டுல வந்து இரு. உன்னால முடிஞ்ச வேலையை செய். அம்மா, இத்தனை நாளா என்ன மாதிரி கடவுளுக்கும் கண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லம்மா, அவனுக்கு கண் இருக்கு. அதனால்தான் என்ன சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டான். இந்த காஃபி குடி. ஐயோ, இந்த வேலைக்காரிக்கு நீங்க ஏமா வேலை செய்யணும் பாவம்? சேச்சே, நான் உன்னை வேலைக்காரியாட்ட நினைக்கலம்மா. சொந்த சகோதரி மாதிரி நினைச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். காஃபி குடி. லக்ஷ்மி. அனிதா, இப்ப வந்துடுறேன். தம்பி, இங்க வாப்பா. நீங்க யாரு? நானா இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க வேலைக்காரிப்பா. அப்படியா? என்னப்பா, இந்த பொம்மையை எடுத்துட்டு போயிடுப்பா. யாரு? நான் லக்ஷ்மியோட சித்தப்பா. உனக்கு கண்ணு தெரியாதுன்னு லக்ஷ்மி சொன்னா, ஆனா நீ என்னடான்னு பையன் வரத கரெக்டா பார்த்த, அவங்கிட்ட கரெக்டா போய் பேசின. அது எப்படி? அது எனக்கு கண்ணுதான் தெரியாது தவிர காதுக்கு பவர் ஜாஸ்தி. சவுண்ட வச்சே நான் சமாளிச்சிருவேன். ஓஹோ, சவுண்ட வச்சே வா. என்னது ஏமாறதுக்கு ஒரு வேலையும் காணா? ஊர்ல அம்புட்டு வேலையும் திருந்திட்டாங்களா? அண்ணே வணக்கம். வாயா, நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க. 10 ரூபாய்க்கு பில்லா? எதுக்கியா? போடுங்க சொல்றேன். என்னடா இது? இந்தா பிடிங்க பணத்தை. ஆமா, என்ன அதெல்லாம் எதுக்கு இது? அண்ணே, நேத்து இந்த தெரு வழியா போகும்போது தெரியாம உங்க வீட்டு வாசப்படியா மிதிச்சிட்டேன். அதுக்கு கொடுத்துடணும்ல. இங்க பாருடா. யோ, நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னது? முக்கியமான விஷயம். கெட்டனா? அண்ணே, நீங்க வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். என்னையா ஒண்ணுதானே நெத்திய கைய காட்டுற? அறிவில சொன்னே. அது இருக்கட்டும். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான். சரி. அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும். கிடைக்குமா? ஏயா, நான் என்ன வெட்டியான எலும்பு கூடு கொண்டாந்துறதுக்கு? அட, நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேணாண்ணே. 1000 ரூபாய் சம்பளமா தரேன். 1000 ரூபாயா? இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ். என்னையா அது? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அட்வான்ஸா? கவலையப்படாதயா, உயிரோட இருக்கனையாவது அடிச்சு கொண்டு எலும்பு கூடு கொண்டாந்து போதுமா? அதெல்லாம் வேண்டாம். எலும்பு கூடு இருக்கிற சமாதிய நான் காட்டுறேன். நோண்டி எடுத்து கொடுத்தா போதும். நோண்டி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? எல்லாம் கண்ட பாடியை டச் பண்ணிட்டான். இனிமே இவன் கதை கத்தலு. நாம எஸ்கேப் ஆயிடும். எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. வேலப்பா, ஏய் வேலப்பா, நம்மள தூண்ட சொல்லிட்டு எங்க போனாவன்?
ஓஹோ, எலும்பு கூட பார்த்தா பயந்து ஓடி போட்டா போல் இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துருவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளவு நம்மளுக்கு இருக்கு. போய் தொலை போ. நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூட பேசுது? யார் நீங்க? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை கால்ரா பையில செத்தவன்ல சொன்னாவே. அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவன நான் நோண்டாம விட மாட்டேன். துட்டு விட. துட்டா? நான் கொடா கண்டேன், எவனுக்கு தர மாட்டேன். நான் விடா கண்டேன், வாங்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் உட்காந்துடுவேன். என்னது? வீட்டுக்கே வருவியா? ஆமா, வீட்டுக்கு போய் வெளாவரியா பேசிக்கலாம். பயப்படாத, உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காது. அப்ப எல்லா இம்சையும் நானே அணிவிக்கணுமா? சிரிக்காத. எங்க காணா போயிடுச்சு? மூதேவி நம்மளுக்கு மேல வீட்டுக்கு போயிருச்சா? ஐயோ ஐயோ. என்ன ஆக்பாக் ஆக் பாக்குன உங்க தலை அது கூட மறந்து போச்சா? கையை நீட்டுங்க. ஐயோ இப்படி இல்ல, திருப்புங்க. ஆக் பாக் வெத்தல பாக் அஸ்க லக்கடி கும்த லக்கடி பே கையா. ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்ப போங்க. தேங்க்யூ. வரேன். என்னங்க, இன்னைக்கு பாபா கோயில்ல விசேஷ பூஜை நடந்தது. இந்தாங்க குங்கும பிரசாதம். இந்த பார், இனிமே என்ன கேட்காம குங்குமம் வைக்கிறேன் விபூதி வைக்கிறேன் என்கிட்ட வந்த எனக்கு கெட்டகோ வரும். முதல்ல இந்த வீட்டுல இருக்க சாமி படத்தெல்லாம் தூக்கி வெளியில வீசுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. ச்சே. என்னாச்சு? ஏமா உன் வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்துறியா? செத்தவன் ஜாதகத்தை கொடுத்து என்ன சோதிச்சு பாக்குறியா? என்னைய சொன்ன? வார்த்தை நிதானமா பேசு. இது செத்தவன் ஜாதகம் இல்ல, என் புருஷ ஜாதகம். இன்னொரு தடவை நல்லா பாரு. 1000 முறை பார்த்தாலும் பதில் ஒண்ணுதான். இது செத்தவன் ஜாதகம் தான். அட பாவி, உன் கண்ணு முன்னால பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு நான் சுமங்கலியா நிக்கிறேன். என்கிட்டயே வந்து என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு வாய் கூசாம சொல்றியே. நீ ஜோசியம் என்ன மனுஷனே கிடையாது. அம்மா, என் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ஜாதகம் இப்ப உயிரோட இல்ல. இது தெய்வத்து மேல சத்தியம். ச்சே. என்னங்க, நீங்க இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்தீங்க? அவன் சொன்னது மௌனமாவா இருந்தீங்க? கண் எதிரில நிக்கிற உங்களை போய் அவன் செத்து போயிட்டதா என்கிட்டே தைரியமா சொல்றான். அவன் நாக்க நீங்க வெட்டி எரிஞ்சிருக்க வேண்டாம்? எதுக்கு இப்படி எமோஷன் ஆகுற? தெய்வம் பொய், ஜோசியம் பித்தலாட்டம். ஒரு பைத்தியக்காரன் வந்து உளறிட்டு போறத போய் பெருசா எடுத்துக்கலாமா? அதே மாதிரிதான் ஜோசியக்காரன் பேச்சும். போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஓ லட்சுமி.
இந்த பிரதாப் உருவத்துல வந்திருக்கிறது யாரு? இவனை ஆட்டி வைக்கிற சக்தி எது? கமான், ஷோ மீ. கமான், ஷோ மீ. நீ குருடியா? எதுக்காக இப்படி வேஷம் போடுற? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? நீ என்ன காரணத்துக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியோ அதே காரணத்துக்காக தான் நான் ஏற்கனவே உன்னோட பயோடேட்டாவை இந்த ஆவிங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அந்த பையனை கொன்னா உனக்கு தங்க புதையல் கிடைக்கும், கரெக்ட்? ஆனா நான் அந்த பையனை கொன்னா இந்த ஆவிங்க உலகமே எனக்கு வசியமாயிடும். நம்ம 2 பேருக்குள்ள போட்டி இல்லை. பட் இந்த மாந்திரிகன் பிரதாப் உருவத்துல ஏன் வந்திருக்காங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இவன் பிரதாப் உருவத்திலையா? எப்படி? பரகாய பிரவேசம். ஆத்மா கூடு விட்டு கூடு பாயறதுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னால நம்பவே முடியல. நம்ப வைக்கிறேன். எப்படியாவது நீ உன் ஸ்டோன் ஹவுஸ்க்கு பிரதாப்ப வரவழைச்சிடு. ஹலோ பிரதாப், நான் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது. நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அங்க வா. முக்கியமான விஷயம், அங்கேயே பேசுவோம். என்னது குகையில வச்சு இந்த டெட் பாடி இங்க எப்படி வந்துச்சு? அட பொம்மை. சே, நீ பிரதாப் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உன்னுடைய உண்மையான உருவம்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக பிரதாப் உருவத்துல நீ வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்ப நாம 3 பேரும் ஒரே மோட்டிவோட தான் இங்க வந்திருக்கோம். எஸ், நம்ம 3 பேருக்கும் வேண்டியது சூர்யாவுடைய சாம்பல். அதுக்கு நாம ஏன் வேற வேற ரூட்ல முயற்சி பண்ணணும் சொல்லுங்க? இன்னையில இருந்து நம்ம 3 பேரும் ஒண்ணு. சூர்யாவை கொல்றோம், எரிச்ச சாம்பலை 3 பேரும் சமமா பிரிச்சுக்கிறோம், அவங்கவுங்க காரியத்தை சாதிச்சுக்கிறோம். ஓகே? ஓகே, தேங்க்யூ. மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். லக்ஷ்மி சூர்யாவையும் நாளைக்கே பிக்னிக் கூட்டு போறேன். அங்கேயே சூர்யாவை தீர்த்து கட்டி. ஆடு ஐயோ, என்னாச்சு லட்சுமி? கண்ணுல ஏதோ பட்டுடுச்சு, எரியுதுங்க. பக்கத்துல தான் பாத்ரூம் இருக்கு. சோப் போட்டு கழுவுனா சரியா போயிடும். வா லட்சுமி, வா.
அப்பா